ஓம் ரிஷபத் வஜாய வித்மஹே கிருணியஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத். வணக்கம் நேயர்களே, உங்களுக்கு குன்றத்தூர் பாலாஜியின் அன்பார்ந்த வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, குரு பகவானோட ஆதிக்கம் ஒருத்தரோட ஜாதகத்துல வலுவா இருந்தா எப்படிங்கிறத பார்க்க போறோம். அதனாலதான் முதல்ல குரு காயத்ரி சொன்னேன். ஓம் ரிஷபத் வஜாய வித்மஹே கிருணியஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத். ரொம்ப விசேஷமான காயத்ரி. டெய்லி இந்த 3 லைனை நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு சொல்றோம் அப்படின்னா அது குருவோட அனுகிரகம்ங்கிறது லைஃப்ல நமக்கு நல்லபடியா இருக்கும். ஏன் குருவை நம்ம ஒரு பிரதானமா நம்ம பார்க்கிறோம். குரு பயிற்சினா எல்லாரும் அவ்வளவு சந்தோஷப்பட காரணம் என்ன அப்படின்னா, குரு கொடுக்குற மாதிரி யாராலையுமே கொடுக்க முடியாது. அதான் ஒரு மெயினான விஷயம். ஜாதகத்துல குரு இருக்கிறத விட குரு பார்க்கிற இடம்ங்கிறது ரொம்ப விசேஷம். அதாவது குருவோட பார்வைன்னு சொல்லக்கூடிய 5வது பார்வை, 7வது பார்வை, 9வது பார்வை படக்கூடிய இடங்கள் எல்லாமே ஜாதகத்துல ரொம்ப விசேஷமான இடம் சொல்லக்கூடிய விஷயம். ஏன் குருவுக்கு இவ்வளவு ஒரு முக்கியத்துவம் தரும் அப்படின்னா, குருவ ஜாதகத்துல மங்களக்காரகன் சொல்றோம், குடும்பக்காரகன் சொல்றோம். அதாவது நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய அனைத்து மங்கள விஷயங்களுக்கும் காரணகர்த்த அதிபதி யாருன்னு பார்த்தோம்னா குரு தான். குரு ஒருத்தரோட ஜாதகத்துல ராசி நவாம்சத்துல வலுவா இருக்கார் அப்படின்னாலே குடும்பம் சம்பந்தமான அத்தனை விஷயங்களும் நமக்கு எந்த ஒரு தடையும் இல்லாம நல்லபடியா கிடைச்சிடும். அது தவிர குரு ஒருத்தரோட ஜாதகத்துல வலுவா இருக்கார் அப்படின்னா எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிச்சு வெளியில வரக்கூடிய தன்மையை குரு பகவான் ஜாதகருக்கு தருவார். இதை விட ஒரு பெரிய விசேஷம் என்னன்னு நம்ம இருக்க முடியும், சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு. ஏன் சொல்றேன் அப்படின்னா, குருவை பொறுத்த வரைக்கும் குரு ஜாதகத்துல பகைஸ்தானத்துல இருந்தாலும் சரி, நீச்சத்துல இருந்தாலும் சரி, குரு பார்க்கக்கூடிய இடம்ங்கிறது ரொம்ப விசேஷம். இப்போ குரு லக்னத்துல இருக்கான்னு வச்சுங்க, ஒருத்தரோட ஜாதகத்துல லக்னத்துல இருந்து அவர் 5வது பார்வையை பார்க்கக்கூடிய இடம் என்ன அப்படின்னா பூர்வ புண்ணியஸ்தானம், ரொம்ப விசேஷமான இடம். அதே லக்னத்துல இருந்து குரு பார்க்கக்கூடிய 7வது பார்வை திருமணஸ்தானம். அதே லக்னத்துல இருந்து குரு பார்க்கக்கூடிய 9வது பார்வை என்ன பாக்யஸ்தானம். இந்த ஒரு அமைப்பு ஒருத்தரோட ஜாதகத்துல இருக்கு அப்படின்னா அவனை பொறுத்த வரைக்கும் பணத்துக்கு எந்த குறையும் கிடையாது. நல்ல ஒரு சொபஸ்டிகேட்டட் லைஃப்ங்கிறது கடைசி வரைக்கும் நல்லபடியா இருக்கும். இப்போ குருவை பொறுத்த வரைக்கும் குரு மீனத்துல இருந்தாலும் குரு தனுசுல இருந்தாலும் 2 இடத்துமே குருவுக்கு ஆட்சி வீடு, அவருடைய சொந்த வீட்டுல அவர் ஸ்ட்ராங்கா இருக்கார் சொல்லிட்டு நம்ம தாராளமா சொல்லலாம். அதாவது ஒருத்தரோட ஜாதகத்துல லக்னம் தனுசுவா இருந்தாலும் சரி, லக்னம் மீனமா இருந்தாலும் சரி, அந்த 2 இடத்துலயுமே குரு லக்னத்துல இருக்காங்க அப்படின்னா இதை விட ஒரு பெரிய யோகமான அமைப்பு எதுவும் கிடையாது. காரணம் ஏன் அப்படின்னா லக்னாதிபதி வலுவா இருக்கான். முதல்ல எப்பவுமே ஜாதகத்தை நம்ம மெயினா பார்க்கக்கூடிய விஷயம் என்ன, லக்னத்துல என்ன கிரகம் இருக்கு, லக்னாதிபதி எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். இப்போ லக்னாதிபதியே லக்னத்துல வலுவா இருக்காருன்னா இதை கூட ஒரு விசேஷமான அமைப்பு எதுவுமே கிடையாது. அது தவிர குரு பார்த்தோம் அப்படின்னா கடகத்துல குரு உச்சம், மகரத்துல குரு நீச்சம். அப்படிங்கும் போத கடகத்துல குரு இருக்காரு அப்படின்னா இந்த அமைப்பு ரொம்ப விசேஷமான அமைப்பு. கடகத்துல குரு உச்சத்துல இருக்காரு. ஒரு கிரகம் ஆட்சி ஸ்தானத்துல இருக்கு, நட்பு ஸ்தானத்துல இருக்கு, உச்சஸ்தானத்துல இருக்கு அப்படின்னா அந்த கிரகம் வலுவா இருக்குன்னு அர்த்தம், ஜாதகருக்கு சாதகமா இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி குரு மேஷத்துல இருந்தாலும் சரி, விருச்சிகத்துல இருந்தாலும் சரி, குரு நட்பு ஸ்தானத்துல இருக்கார். வலுவான அமைப்பு எதுவும். இப்போ குருவுக்கு பகைஸ்தானம் சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா குரு ரிஷபத்துல இருந்திருக்காரு, இருந்தாலும் அந்த இடம் குருக்கு பகை. அதே மாதிரி துலாம்ல குரு பகைஸ்தானத்துல இருக்காரு. இந்த அமைப்புல குரு உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கும் போது என்ன அப்படின்னா குரு அந்த இடத்துல கரெக்டான பொசிஷன்ல இல்லைன்னு அர்த்தம். அதே மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மீனத்துல குரு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. குரு ஆட்சி ஸ்தானத்துல இருக்காரு. கூடவே சுக்கிரன் அந்த இடத்துல உச்சம் மீனத்துல. அப்படிங்கும் போத குருவும் சுக்கிரனும் சேர்ந்து அந்த இடத்துல மீனத்துல இருக்காங்க அப்படின்னா ஒருத்தரோட ஜாதகத்துல இது குரு சுக்கிர யோகம். இந்த குரு சுக்கிர யோகம் ஒருத்தரோட ஜாதகத்துல இருக்கு அப்படின்னா கன்ஃபார்மா சொல்லலாம் அவன் ஒரு பெரிய கோடீஸ்வரனா தான் இருப்பான், 100%. ஏன்னா நல்லா யோசிச்சு பாரு, மங்களக்காரகன் சொல்லக்கூடிய குருவும் யோகாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனும் சேர்ந்து ஒரே இடத்துல இருக்காங்க. என்ன அதை விட என்ன ஒரு பெரிய பாக்கியம் சொல்லுங்க நீங்க. அதே மாதிரி பரிவர்த்தனையாகி இருந்தாலும் எந்த ஒரு சுப கிரகமா இருந்தாலும் சரி, பரிவர்த்தனையாகி அந்த ஒரு யோகத்தை ஒருத்தர் ஜாதகருக்கு கொடுத்ததுன்னா அதுவும் ஒரு விசேஷமான அமைப்பு. என்ன சார் பரிவர்த்தனை யோகம், புரியல அப்படின்னா, அதாவது இப்போ ஒரு கிரகத்துக்கு ஒரு இடம் சொந்தம்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிம்பிளா வச்சுங்க, என்ன அப்படின்னா, அதாவது
குரு இருக்கக்கூடிய இடத்துல சுக்கிரன் இருக்கார், சுக்கிரனோட வீடுன்னு சொல்லக்கூடிய இடத்துல குரு இருக்காரு வச்சுங்களேன், இடம் மாறி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்படிங்கும் போது இந்த அமைப்புங்கிறது விசேஷமான அமைப்பு. இந்த ஜாதகத்துல வந்து பரிவர்த்தனை யோகம் சொல்லுவோம். அதாவது கிரகங்கள் இடம் மாறி உட்கார்ந்து ஒரு நல்ல விஷயத்த ஜாதகருக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு. இந்த பரிவர்த்தனை யோகம் ஒருத்தரோட ஜாதகத்துல இருக்கனாலே அவங்கள பொறுத்த வரைக்கும் அதிகாரம், உத்தியோகம், இந்த மாதிரி விஷயத்துல பெரிய பொசிஷன்ல இருப்பாங்க. அதே மாதிரி நிறைய பேரோட வாழ்க்கையில பெரிய முன்னேற்றம் அடைந்தவர்களோட ஜாதகத்துல பாத்தீங்கன்னா சிலர் ஜாதகத்துல இந்த பரிவர்த்தனை யோகம்ங்கிறது கிளீனா இருக்கும். இந்த பரிவர்த்தனை யோகம்ங்கிறது எல்லாருக்கும் அமைஞ்சிடாது, அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த பரிவர்த்தனை யோகம் ஒருத்தருக்கு அமையறதுக்கே அவன் பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி குருவோட தசைன்னு சொல்லக்கூடிய விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, அதாவது டோட்டலா வந்து கிரகங்களோட தசை வந்து 120 வருஷம். இப்ப சூரிய தசை 6 வருஷம், சந்திர தசை 10 வருஷம், செவ்வாய் தசை 7 வருஷம், ராகு தசை 18 வருஷம், குரு தசை வந்து 16 வருஷம், சனி தசை 19 வருஷம், புதன் தசை 17 வருஷம், கேது தசை வந்து 7 வருஷம், கேது தசை 7 வருஷம், சுக்கிர தசை பார்த்தோம் அப்படின்னா 20 வருஷம். டோட்டல் நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் 120 வருஷம். இந்த 120 வருஷத்தை கடந்தவங்க எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்லை. உண்மை அதுதான். இருப்பாங்க, யாரோ ஒருத்தர் 2 பேர் இருப்பாங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த எல்லா தசாபுக்தியும் ஒருத்தர் கிராஸ் பண்ணதுங்கிறது தெய்வ சங்கல்பம், எல்லாருக்கும் கிடைக்காது. ஏதாவது ஒரு திசையில யாராவது ஒருத்தர் போயிட்டே இருப்பாங்க. அப்படிங்கும் போது நமக்கோட ஜாதகத்துல ஒருத்தரோட ஜாதகத்துல வந்து குரு ஸ்ட்ராங்கா இருக்கார், ராசி நவாம்சத்துல குரு ஆட்சி ஸ்தானத்துல வலுவா இருக்கார். அந்த பையனுக்கு கரெக்டா வந்து இந்த குரு தசைன்னு சொல்லக்கூடிய அந்த 16 வருஷ காலம் உள்ள வருதுன்னு வச்சுங்க, அந்த பையனை கூட யோகமான எவனுமே கிடையாது. அதுவும் கரெக்டான கல்யாண சமயத்துல அந்த தசை வருதுன்னு வச்சுங்க, அவனுக்கு இந்த கல்யாண யோகம், குழந்தை பாக்கிய யோகம், மனை வீடு வாங்கக்கூடிய யோகம், லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய யோகம் எல்லாமே அந்த 16 வருஷத்துல அவனுக்கு கிடைச்சிரும். இதெல்லாம் தான் பெரிய பாக்கியம் பண்ணி இருக்கணும். அந்த காலத்துல சொல்லுவான், நடைமுறையில சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, சுக்கிர தசை வந்து லட்சத்துல ஒருத்தனுக்கு தான் வருமா, எல்லாருக்கும் வந்துடாது சுக்கிர தசை. சுக்கிர தசை வரணும்னு எல்லாருக்கும் ஆசைதான். ஆனா எல்லாருக்கும் அந்த அமைப்பு, அந்த என்ன சொல்லுவாங்க, வாழ்க்கையில அந்த இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. சுக்கிர தசைனா டோட்டலா பார்த்தோம் அப்படின்னா லட்சத்துல ஒருத்தனுக்கு கிடைக்கும் இந்த சுக்கிர தசை. சில பேருக்கு சுக்கிர தசை வரும், ஆனா அவன் ஜாதகத்துல பார்த்தோம் அப்படின்னா சுக்கிரன் வந்து டோட்டலா 0வா இருப்பான். அவனுக்கு அந்த 20 வருஷ தசை வந்து எந்த பிரயோஜனம், ஒண்ணுமே கிடையாது. ஆனா அந்த சுக்கிரன் பீக்ல இருப்பான் சில பேர் ஜாதகத்துல. அப்ப அவனு இந்த 20 வருஷ கால தசை உள்ள வருதுன்னா லைஃப் எங்கேயோ தூக்கின்னு போயிடும். அதே தான் குருவும். குரு வந்து ஜாதகத்துல மங்களக்காரன் சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, குரு நோக்கம் வந்துதான் தான் கேட்பான், வியாழன் நோக்கம் வந்துதான் கேட்பானே தவிர சுக்கிரன் நோக்கம் வந்துதான் கேட்க மாட்டான். காரணம் ஏன் குருவை சொல்றாங்க, திருமணத்துக்கு அதிபதி. அதாவது அந்த திருமணம் அப்படின்னாலே குருவோட அனுகிரகம் இருக்கான்னு தான் முதல்ல பார்ப்பான், அதுக்கப்புறம் தான் சுக்கிரன். ஓகேங்களா? அப்படிங்கும் போது குருவுக்கு வந்து அவ்வளவு வைட்டல் இம்பார்ட்டன்ஸ். குருவோட புதன் சேர்ந்திருந்தா ஒரு பெரிய யோகம், குருவோட சுக்கிரன் சேர்ந்திருந்தாலும் பெரிய யோகம். அதே மாதிரி குருவோட சந்திரன் சேர்ந்திருந்தாலும் குரு சந்திர யோகம் மிக வலிமையான யோகம். அதே மாதிரி குருவோட செவ்வாய் சேர்ந்திருந்தாலும் குருமங்கள யோகம். இந்த மாதிரியான விசேஷ அமைப்புலாம் ஜாதகத்துல இருக்கு அப்படின்னா அவனை ஒண்ணுமே பண்ணிக்க முடியாது, பிடிச்சிக்கவே முடியாது. அவன் லைஃப் ஸ்டைலே வேற மாதிரி இருக்கும். அதனாலதான் பாருங்க, பெரிய பெரிய நடிகரோட ஜாதகத்தெல்லாம் பாக்குறோம் அப்படின்னா நிச்சயமா அவங்க ஜாதகத்திலாம் குரு சுக்கிரன் அவங்களோட ஆட்சி ஸ்தானம்ங்கிறது வலுவா இருக்கும். அதனாலதான் அவனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு வந்து குடும்பம் சம்பந்தமான விஷயம், அதை தவிர வந்து பண ரீதியான விஷயங்கள் எல்லாமே, மனசுக்கு சந்தோஷமான விஷயங்கள் எல்லாமே கிடைக்கிறது. அதை விட லைஃப்ல ஒரு பெரிய பாக்கியம் என்னன்னு இருக்க முடியும் பாருங்க அப்படின்னா. அதனால இந்த அமைப்பு எல்லாமே வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த பூர்வ புண்ணியஸ்தானம். ஒன்னு ஜென்மத்துல நம்ம செஞ்ச பாவ புண்ணியங்களோட தொடர்ச்சி கணக்கு தான் நமக்கு இந்த ஜென்மத்துல அமைஞ்சிருக்கிற வாழ்க்கை. அதை முதல்ல எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் ஆடி காலில் போகணும்னு ஆசை, ஆனா அந்த யோகம்ங்கிறது சில பேருக்கு தான் வரும். ஆனால் அதை புரிஞ்சுட்டு நம்ம நடந்துக்கணும், வேற எதுவுமே கிடையாது. அதனால இப்ப குருவோட அனுகிரகம் வரத்துக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வியாழக்கிழமை இன்னைக்கு நவக்கிரக சன்னதியில இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபடலாம். அது தவிர தட்சிணாமூர்த்தி சன்னதின்னு சொல்லிட்டு சிவன் கோயில்ல இருக்கும். இந்த தட்சிணாமூர்த்தி சன்னதியில இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கு வந்து வியாழக்கிழமை இன்னைக்கு தொடர்ந்து 21 வாரம் விளக்கேத்திட்டு வாங்க. நிச்சயமா சொல்றேன், குடும்பம் சம்பந்தமான அத்தனை பிரச்சனைகளையும் குரு பகவான் நல்லபடியா முடிச்சு வைப்பார். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது ஜாதகத்துல நம்ம முதல்ல என்ன தசையில இருக்கோம், இப்போ நமக்கு டைம் எப்படி இருக்கு, எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும். அதான் ஒரு மெயினான விஷயம். இப்ப இந்த குரு பயிற்சி வந்திருக்கு பாருங்க, குரு வந்து மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு வந்திருக்காரு, கடகத்துக்கு வந்து உச்சத்துல வந்திருக்காரு. அப்படிங்கும் போது 12 ராசியினருக்கும் இந்த குரு பயிற்சிங்கிறது வலுவா இருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த விசேஷமான அமைப்பு.
இனிமே இந்த அமைப்பு பாத்தீங்கன்னா இனிமே வந்து அடுத்த வந்து 18 வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து இந்த அமைப்புங்கிறது வரும் அடுத்தது. அதாவது குரு வந்து இந்த இடத்துல உச்சத்துல வந்திருக்காரு அப்படிங்கும்போது திருப்பி வந்து அவரு கடகத்துக்கு வரும்போதுதான் வந்து பல வருஷங்கள் கழிச்சு திருப்பி வரும்போதுதான் இந்த அமைப்புங்கிறது கிடைக்கும். அப்படிங்கும்போது அந்த குருவோட இம்பார்ட்டன்ஸ் வந்து இவ்வளவு இருக்கு. ஜாதகத்துல குரு இவ்வளவு வலுவா இருக்கார் அப்படின்னா அவ்வளவு சிறப்பு, அவ்வளவு ஒரு யோகம், அவ்வளவு ஒரு விஷயங்கள் வந்து இருக்கு. அதனால ஜாதகத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம முதல்ல தெரிஞ்சுட்டு அப்புறமா எல்லாம் பண்ணணும். ஓகேங்களா? இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நேயர்களே. பார்த்ததோட நிறுத்திக்காதீங்க. இதை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. முடிஞ்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜாதகத்துல உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கீழே என்னோட வாட்ஸ்அப் மொபைல் நம்பர் 9884277263 வரும். உங்களோட டவுட் எதுவா இருந்தாலும் எனக்கு கால் பண்ணி பேசுங்க. நிச்சயமா என்னால முடிஞ்ச உதவிகளை நான் பண்றேன். இந்த பதிவை வந்து பொறுமையோட பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நேயர்களே. வணக்கங்கள்.